வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாமா? பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், உப்பு, கடுகு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைய சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வதங்கிறதுக்குள்ளார குக்கர்ல 2 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. அதை 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துல வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. அதுக்கப்புறமா 2 லெமனை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸை இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே இப்போ ரைஸ்ல சேர்த்துடலாம். அது நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் அதை வதக்கிட்டு ரைஸ்ல சேர்த்துடுங்க. இப்போ நாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு ரைஸோட நம்ம பண்ணும்போது ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லெமன் ரைஸ் தயார். இந்த லெமன் ரைஸ் ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல முடிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.